வெல்கம் டு அனுவின் உலகம். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்களா, வாட் க்ளீன் பீப்புள் டோன்ட் டூ. சுத்தமாக இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஆமாங்க, சில பேர் வீடு வந்து எப்போ போனீங்கனாலும் ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க. நீங்கள் முன்னக்கூடி ஃபோன் பண்ணாமல் போனீங்கன்னா கூட அவங்க வீடு வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ அவங்க வந்து எப்படி க்ளீனாக வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட இருந்து நான் நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க எப்படி வச்சுருக்காங்க அப்சர்வ் பண்ணுறதை விட அவங்கக்கிட்ட என்னென்ன ஹேபிட்ஸ் இல்லை, எதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. யூஎஸில் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து சூப்பர் க்ளீனாக இருக்கிறவங்க நான் பார்த்துருக்கேங்க. என்னை விட சின்ன பிள்ளைங்களும் இருக்காங்க, என்னை விட பெரியவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி ஊரில் எங்கள் அத்தை வந்து அவங்க வீடை அவ்வளோ க்ளீனாக வச்சுருப்பாங்க. தூசி இருந்தாலே அவங்களுக்கு தூக்கம் வராது, அவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுத்தமாக இருக்கிற மக்கள்கிட்ட வந்து நம்ம நிறையா கற்றுக்கலாங்க. அதில் மெயினாக வந்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீடையும் நீங்கள் அவங்க வீடை மாதிரியே ஆக்கிடலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடை எப்பயுமே சுத்தமாக வச்சுருக்கவங்க வந்து அவங்க சிங்கில் இவ்வளோ ஜாமான்லாம் போட்டுட்டு போய் ரிலாக்ஸ்டாக டிவிலாம் பார்க்கவே மாட்டாங்கங்க. இல்லை ராத்திரி இப்படி இருக்கட்டும், நம்ம காலையில் எந்திரிச்சு கழுவிக்கலாம் அப்படின்னு இப்படி போட்டு வைக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து வேலையோட வேலையாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போய் ரிலாக்ஸே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட மைண்ட்லேயே அந்த இருக்கும், நம்ம வந்து சுத்தப்படுத்திட்டா தான் நமக்கு வந்து போய் அடுத்த வேலை பார்க்க முடியும் அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு பெரிய லெசன் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும். சரி, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக விட்டுட்டோம்னா வீடு குப்பையாக போயிடுது. ஸோ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, என்னோட ஆல்ரெடி கழுவி கவுத்தி வச்சுருக்க பாத்திரத்தை அதோட இடத்துல நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடணும். அப்படி அரேஞ்ச் பண்ணாலே கவுண்டர் டாப் க்ளீன் ஆகிடும். அடுத்து வந்து இந்த பாத்திரத்தை வெரி குயிக்காக நம்ம டிஷ்வாஷரில் லோட் பண்ணோன்னா நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், நமக்கே ஆசையாக இருக்குல்ல கிச்சனில் வந்து வேலை பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் சுத்தமாக வச்சுருக்கவங்க வீடை நீட்டாக வச்சுருப்பாங்க. இப்போ நானும் வந்து குயிக்காக இந்த பாத்திரத்தை கழுவி டிஷ்வாஷரில் போட போகிறேன். பாருங்கள், ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, உங்கள் கிச்சனை வந்து மெஸ்ஸியாக எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு. இந்த வீடியோவில் நான் அவங்களுக்கு அதே மாதிரி காமிச்சிட்டேன். ஸோ பாருங்கள், மெஸ்ஸியாக இருந்த கிச்சன் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சுன்னு. நான் டிஷ்வாஷரில் இப்படி தாங்க லோட் பண்ணுவேன். கீழெல்லாம் தட்டு கொஞ்சம் பாத்திரம் தான் கீழே வைப்பேன், மேலே குட்டி குட்டி பாத்திரம், இந்த பக்கம் வந்து ஸ்பூன் ஸ்பேச்சுலாலாம் இருக்கும். ஸோ டிஷ்வாஷர் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது எங்களுக்கு. ஸோ அதை நான் கட்டாயம் யூஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், பெரிய பெரிய பாத்திரத்தெல்லாம் கழுவி நம்ம அந்த இடத்துல கவுத்தி வச்சாச்சு. ஸோ நம்ம கிச்சன் வந்து இப்போ ஸ்பார்க்கிள் க்ளீன் ஆயிடுச்சு. அடுத்து வந்து சுத்தமானவங்கள்ட்ட நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, அவங்க அப்பப்போ வந்து குயிக் ரீசெட் அப்படி பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், என் சோஃபா எப்படி இருக்குன்னு. குளிர்றதுனால நான் வந்து பெரிய பிளாங்கெட் அங்கே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பேப்பர்ஸாக இருக்குது. அப்புறம் நான் துணியை வந்து லாண்ட்ரிக்கு மடித்தது பாதி எடுத்துகிட்டு போயிட்டேன், இன்னும் கொஞ்சம் சோஃபாவில் கிடக்கு. இந்த மாதிரி இருக்கிற இடத்த வந்து பார்த்த உடனே பிபி ஏறி போயிடும். ஐயோ வீடு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் ஆகாமல் மனசை வந்து சாத்தப்படுத்திட்டு இந்த இடத்த வந்து நம்ம அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் க்ளீன் ஆக்க போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுங்க. எப்படி வந்து டிவி ஸ்விட்சை டேர்ன் ஆன் பண்ண உடனே டிவி ஆன் ஆகுதோ அதே மாதிரி உங்கள் மைண்டுக்கும் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கணும். ஸோ நான் வந்து க்ளீன் பீப்புள்கிட்ட அதுதான் கற்றுக்கிட்டேன். அவங்க வந்து டக்குன்னு ஒரு டைம் வச்சுட்டு 10 நிமிஷத்தில் அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்க வீடு எப்பயுமே க்ளீனாக இருக்கும். இப்போ நான் பாருங்கள் எப்படி சூப்பர் க்ளீன் ஆக்கிட்டேன் அப்படின்னு. பொதுவாக நான் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே நான் அடுப்பில் வந்து டீயை வச்சுட்டு இந்த குயிக் ரீசெட் வேலை நான் பார்ப்பேன். ஏன்னா டீ கொதிக்கணும், அப்புறம் பால் ஊற்றி ஜீனி போட்டு அது ரெடியாக 10 நிமிஷம் ஆகும் இல்லையா. அதுக்குள்ளேயே நான் வந்து இந்த நுழைஞ்ச உடனே இருக்கிற ஏரியா எனக்கு எப்பயுமே சுத்தமாக இருக்கணும்னு நான் நினப்பேன். அதை வந்து டக்குன்னு க்ளீன் பண்ணிடுவேன். இது வந்து ஒரு நாள் காலையில் நான் பண்ணது. ஸோ நைட்டு வந்து அப்படி மெஸ்ஸியாக போட்டுட்டு தூங்க போயிட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இந்த இடத்த வந்து டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு.
அடுத்து பெரிய லெசன் க்ளீன் பீப்புள்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அவங்க வீடை அவங்க ஓவராக டெக்கரேட் பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன சாமானாக நிறைய சேர்க்க மாட்டாங்க. ஒரு வாலுக்கு வந்து 1 or 2 மேக்ஸிமம் அவ்வளோதான் வைப்பாங்க அழகு பொருள். அதுக்கு மேலே சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா தூசி தட்டி வைக்கணும், நீட்டாக வைக்கணும் இல்லையா? அதனால் வந்து கரெக்டாக அந்த சர்ஃபேஸ்க்கு எந்த பொருள் வேணுமோ அவ்வளோதான் வைப்பாங்க. என்னோடய ஃபயர் பிளேஸ் மேலே பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு கண்ணாடி தான் வச்சுருப்பேன். வேறு எதுவுமே அந்த ஏரியாவில் வைக்கலை. அந்த வாலில் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாவோட ட்ரோஃபீஸ் இருக்கும். அந்த சைடு வந்து அந்த கிறிஸ்மஸ்க்கு வாங்கின பிளான்ட்டு நல்லா இருக்குது, அதனால் அதை அங்கே வச்சுருக்கேன். மித்தபடி நிறைய அடைக்க மாட்டேன் அந்த ஏரியா. இந்த சைடு வால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நான் வைக்கலை. ஏன்னா அந்த கார்னரில் வந்து புக் ஷெல்ஃப் வைக்க போகிறோம். அதனால் நான் இந்த ஏரியாவை க்ளீனாக விட்டுட்டேன். அப்புறம் இந்த சைடு வாலில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு கிருஷ்ணர் படம் மட்டும்தான் நான் வச்சுருப்பேன். வேறு நிறைய படங்களோ இல்லை டெக்கரேஷன் ஐட்டமோ அந்த மாதிரி நான் வைக்கலை. ஏன்னா நமக்கு வந்து வீடு பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கணும், நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது. ஸோ நம்ம அப்பப்போ சீசனல் டெக்கரேஷன்ஸ் பண்ணுறதை வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து வீடு எப்பயுமே க்ளீனாக இருக்கும். க்ளீன் பீப்புள்கிட்ட வந்து நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, அவங்க வந்து சுத்தப்படுத்துகிறாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்க ரத்தத்துலேயே அந்த ஹேபிட் ஊறி போயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த வாஃபிள் மேக்கர் எடுத்திருக்கேன். மாதத்தில் ஒரு தடவை இல்லை 2 தடவை தாங்க வாஃபிள் போடுவேன். ஸோ இந்த வாஃபிள் மேக்கர் வந்து உள்ள செல்ஃப்லேயே தான் இருக்கும். நம்ம இப்போ எடுத்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்டு சுத்தப்படுத்திடுறோமா, அதுக்கப்புறம் நம்ம சமைக்கும் போதும் அப்பப்போ ஏதாவது வெளியில் ட்ரிப்பிங்லாம் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிடணும். நம்ம அப்படியே சுத்தப்படுத்தி நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்ணுறோன்னா அந்த பொருள் ரொம்ப நாள் உழைக்கவும் செய்யும், சுத்தமாகவும் இருக்கும். இந்த ஹேபிட் வந்து எங்கள் அத்தைகிட்ட நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அவங்க தோசை ஊற்றும் போது கூட சுற்றி வந்து சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தோசை ஊற்றுறாங்கங்கிறது தெரியவே தெரியாது, அவ்வளோ நீட்டாக இருக்கும் அந்த ஸ்டவ்வு. அது வந்து அவங்களுக்கே அது ஹேபிட் ஆயிடுச்சு. நான் அதை தான் வந்து நான் நினச்சிப்பேன். எந்த வேலை நான் பார்த்தாலுமே பக்கத்துலேயே ஒரு கிளாத் வச்சுருப்பேன், இல்லைன்னா கிச்சன் டவல் வச்சுருப்பேன். அது செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த பாருங்க வெளியில் சுத்தப்படுத்திக்கிட்டே தான் இருப்பேன். அதே மாதிரி இந்த மிக்ஸி ஜாரும் அப்படிதாங்க. மிக்சியில் நம்ம ஏதாவது போட்டோம்னா அது ஓடிக்கிட்டு இருக்கும் போதே வெளியில் இருக்கிற ஏரியாவெல்லாம் நம்ம சுத்தப்படுத்திடணும். அதுக்கப்புறம் அந்த ஜாரை வந்து கலட்டிட்டு அந்த ரிம்மையுமே வந்து நல்லா க்ளீன் ஆக்கிடணும். அந்த மாதிரி நம்ம க்ளீனாக வச்சுருந்தோம்னா மிக்ஸி ஜாரு, மிக்ஸி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து இந்த மிக்ஸி வந்து 8 வருஷம் என்கிட்ட இருக்குது இப்போ. ஸோ ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது இந்த ப்ரீத்தி எக்கோ ப்ளஸ் வாங்கினது. ஸோ இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா நமக்கே சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று, பசங்களுக்கும் நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கலாம். அவங்களும் வந்து ஏதாவது மிக்ஸி போட்டாங்கன்னா கரெக்டாக என்னைய மாதிரியே க்ளீனாக ஆக்கி வச்சுருவாங்க. அடுத்த லெசன் வந்து க்ளீன் பீப்புள்கிட்ட என்ன கற்றுக்கிட்டேன்னா, அவங்க வந்து கரெக்ட் க்ளீனிங் சப்ளைஸ் வச்சுருப்பாங்க. எந்த பொருளுக்கு வந்து எந்த மாதிரி க்ளீனிங் சப்ளை யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து பாத்திரம் கழுவுற லிக்விட்லேயே வச்சு நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா அது ரொம்ப கஷ்டங்க, சுத்தமும் ஆகாது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக க்ளீனிங் சப்ளைஸ் இங்கே கிடைக்கிது. நம்ம கரெக்டானதை வாங்கி யூஸ் பண்ணோன்னா சீக்கிரமாகவும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்க க்ளீனிங் சப்ளைஸ் காமிக்கிறேன். இது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிடையாது, நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட் சோப், கை கழுவுற சோப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா லைசால். இது வந்து ஒரு ஆல் பர்பஸ் கிளீனர். நீங்கள் தர எல்லாமே நம்ம தொடச்சிக்கலாம். ஸோ எப்போ எதுவும் சிந்துச்சுன்னா டக்குன்னு ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்ருவேன். நல்ல லெமன் ஸ்மெல் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது கிளாஸ் டாப் ஸ்டவ், உங்களுக்கு தெரியும். அதுக்கு வந்து இந்த லிக்விட் தான் சூப்பர் ஹெல்ப்பாக இருக்குங்க. நீட்டாக தொடச்சிருது. நம்ம சமைச்சு முடித்த பிறகு லாஸ்ட்டாக வந்து இந்த குக் டாப் இந்த கிளீனர் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு இருக்கிற இது வந்து எப்பயாவது ரொம்ப ஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து இந்த பார் கீப்பர்ஸ் ஃப்ரெண்ட் வந்து நம்ம பாத்திரம் கழுவும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. எஸ்பெஷலி நான் ஆல் கிளாட் பாத்திரம் வச்சுருக்கேன், அது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சிங்க்குமே நல்லா பலன்னு க்ளீன் பண்ணிடும். ஸோ பார் கீப்பர்ஸ் ஃப்ரெண்ட் வந்து நிஜமாவே நமக்கு ஃப்ரெண்டு தான். அடுத்து வந்து குளோரெக்ஸ் வைப்ஸு. இந்த வைப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் தெரியுமா, நம்ம எல்லா வேலையும் முடித்த உடனே நம்ம என்னென்ன ஹேண்டில்லாம் தொட்டோமோ எல்லாத்தையும் இந்த குளோரெக்ஸ் வைப்பை வச்சு தொடச்சிடலாம். நம்ம அவன், மைக்ரோவேவ் அவன் எல்லாமே தொடச்சிடலாம். எல்லா 5 லெசன்ஸும் பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸியாக தானே இருக்குது, ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து அவங்கள மாதிரியே இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த ஹேபிட்ஸ் லேசியாக இல்லாமல்
அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சிடுறது, ரொம்ப ஓவராக குப்பை சேர்க்காம நம்ம ஜாமானை ரொம்ப சேர்த்து வைக்காம வீடை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிடுறது, 3 மாதத்துக்கு ஒருக்க வந்து தேவையில்லாததெல்லாம் டொனேட் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம வீடை க்ளீன் ஆக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீடு வந்து எப்பயும் பளபளன்னு இருக்குங்க. நம்மளை பார்த்து 4 பேர் கற்றுக்குவாங்க. அந்த அளவுக்கு நம்ம வீடை நம்மளும் சுத்தமாக வச்சுருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay happy, enjoy your life. Bye.